இன்வால்வேட்டிங் ஆன்லைன் ஃபைல் ஸ்டோரேஜ். இதில் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே இந்த தியரி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, அதுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வந்து மோசோன்றது பார்த்தீங்கன்னா இஸ் ஏ பிஸ்னஸ் ரெடி க்ளவுட் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணுற ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும், பேண்ட்வித் ஸ்கேல், அதாவது எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணலாம், எவ்வளோ குவாலிட்டியில் ஸ்டோர் பண்ணலாம் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். வி கேன் பே ஏ பெர் கிகாபைட், ஒரு கிகாபைட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கட்டிட்டு தான் இதில் போய் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது என்னென்னு பார்த்திங்கன்னா அமேசான் S3. அமேசான் S3 வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிமிட்டடும் கிடையாது. எவ்வளோ வேணாலும் நம்ம டேட்டாவை வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். we can access your store data via simple web interface மூலிமா தான் நம்மளுடைய டேட்டாவை இந்த அமேசான் S3 இந்த அமேசான் S3ன்ற கேள்விப்பட்டிருப்போம். இது அன்லிமிட்டடாக இருந்தாலும் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம வெப் இன்டர்ஃபேஸ் மூலிமா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். ஒன் ஆஃப் த செல்லிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் S3 என்னன்னு பார்த்தோன்னா யூசஸ் த சேம் ஸ்கேலபிள் ஸ்டோரேஜ். அதாவது ஒரே மாதிரி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒரே ஸ்கேலபிளாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ். கண்டிப்பாக நம்ம பே பண்ணால் மட்டும் தான் இதை போய் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா amazon.com. இதில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா aws.amazon.comல தான் யூஸ் பண்ணுவோம். and then clicking the Amazon சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் லிங்க் நமக்கு வந்து லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் மூலமாகவே நம்ம வந்து எவ்வளோ டேட்டா வேணாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறதுனா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லைவ் ஒர்க் ஸ்பேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸல் ஷீட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடில் தான் இந்த டேட்டாவும் க்ளவுடில் தான் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், நம்ம எக்ஸலில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேட்டாவை தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். திஸ் மேக் இட் ஏ கிரேட் வே டு ஸ்டோர் யுவர் மெயின் ஆர் பேக்கப் காப்பீஸ். நம்ம எல்லாமே நம்ம மெயின் காப்பியாக இருந்தாலும் சரி, பேக்கப் காப்பியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட் தான் மைக்ரோசாஃப்ட் சம்மந்தமாக இருக்கிற டேட்டாவில் நம்ம என்ன பண்ணலாம், இதில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். we can also access your documents from any location. நம்ம என்ன பண்ணலாம், ஒன்ஸ் நம்ம க்ளவுட்னாவே தெரியும் இல்லையா, க்ளவுட்னா என்னது, ஆன்லைன். அது நம்ம ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ண நம்ம எந்த டிவைஸு நம்ம எதில் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேட்டாவை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இல்லையா. அதுதான் இங்கே ஆக்சஸ் எனி லொக்கேஷன்ஸ், எனி ஆஃபீஸில் இருக்க நமக்கு கையில் ஏதாவது டிவைஸ் இருந்தால் போதும், இந்த டேட்டாவை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் லைவ் ஸ்கை ட்ரைவ் இருக்குது. இது வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் ஆஃபீஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆஃபீஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆஃபீஸில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃபைல் மட்டும்தான். ஆனால் இதில் எனி டைப் ஆஃப் ஃபைல், ஆடியோ, வீடியோ, எனி டைப் ஆஃப் ஃபைல் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 GB டேட்டா கொடுக்குறாங்க. அதனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாவை அப்லோட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லைனா அதர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணுறதுக்கும் சரி, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எனி டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதான் பார்த்திங்கன்னா இதில் மெயின் அட்வான்டேஜ் விண்டோஸ் லைவ் ஸ்கை ட்ரைவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்சனல் ஃபோல்டர்ஸும் நம்ம வந்து இதில் வந்து ப்ரைவேட்டாகவும் நம்மளால் போட்டுக்க முடியும், யாரும் பார்க்காம நம்ம ப்ரைவேட்டாகவும் போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிர்வானிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்டோரேஜுக்காக தான். லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறோட நம்ம பெஸ்ட்டு வந்து இந்த இதை சூஸ் பண்ணிக்கலாம், இந்த நிர்வானிக்ஸை. இது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம் ஆப்டிமைஸ் ஃபார் லார்ஜர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் ஃபைல்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ், ரொம்ப பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யாருக்கு டேட்டா நிறையா தேவைப்படுதோ, நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்க பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிர்வானிக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மை டேட்டா பஸ் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப். இது என்னென்னு பார்த்திங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜும் ஃபைல் ஷேரிங் சர்வீஸும் ரெண்டும் சேர்ந்தது தான். we can use my data bus to store your individual files. இந்த my data busல என்ன பண்ணுவோம்னா இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஸ், வீடியோஸ், மியூசிக் இதுவும் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அண்ட் தென் ஃபேஸ்புக்கில் எப்படி ஷேர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம டேட்டாவை இதில் மூலிமா நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் ஆல்சோ ஆஃபர்ஸ் குரூப் கொலாபரேஷன்ஸ் டூல்ஸ். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம பார்த்தோம்ல, ஃபேஸ்புக், மை ஸ்பேஸ், லைவ் ஜர்னல் அண்டு இதுக்கு தகுந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நிறைய இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் டிரைவு. இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி ஆன்லைன் ஃபைல் ஸ்டோரேஜ் சர்வீஸ் சொல்கிறாங்க. இதில் 3 வெர்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் எடிஷன், ப்ரோ எடிஷன் அண்ட் ப்ரோ ப்ளஸ் எடிஷன் சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் சைஸ் யூசர்ஸ் வந்து இருக்குது, டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸு. ஒவ்வொரு எடிஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ், ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு சைஸு, ஒவ்வொரு லிமிட் இருக்குது இந்த எலிஃபென்ட் டிரைவில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறதுனா ஸ்டீகாரு. ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணிட்டோன்னா ஷேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வித் எனி ஒன் இன் யுவர் காண்டாக்ட் லிஸ்ட் மட்டும் இல்லை, யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டீகார் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் எடிட்டேபிள் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீட் ஒன்லி, அதாவது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சில பேர் தான் படிக்கணும், சில பேர்லாம் படிக்காமல், அந்த மாதிரிலாம் நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 GB ஆஃப் ஸ்டோரேஜ் தான் வந்து இதில் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பெய்டு இதில் நிறைய நம்ம பெய்ட் பண்ணோம்னா நம்ம 100 GB வரைக்கும் நம்ம வந்து அவைலபிளாக நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்னைட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃப்ரீ ஸ்டோரேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கப் ஷேரிங்கு. இதுவும் பார்த்திங்கன்னா எதுக்காகனா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த சைட்ஸ் தேவையோ, எந்த ஸ்டோரேஜ் வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே ஃபோல்டர்ஸு, டிஃப்ரெண்ட் பெர்மிஷன்ஸ், பவர்ஸ்லாம் வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ இந்த டாபிக், இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே வந்து நம்ம தியரி வந்து போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இது அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.